Hi students, today topic techniques involved in plant tissue culture. ஓகேவா? ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை மேக் பண்ணலாம். ஸோ அதுதான் அதனுடைய ஓகேவா. ஆல்ரெடி லேர்ன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ், டோட்டிபோட்டன்சி, டிஃப்ரெண்டேஷன், அதுக்கடுத்தது டிடிஃப்ரெண்டேஷன், லாஸ்ட்டாக ரீடிஃப்ரெண்டேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பேசிக் கான்செப்டு. ஸோ இப்போ பேசிக் டெக்னிக்ஸ் என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி டிஷ்யூ கல்ச்சர். த ஃபஸ்ட் ஒன் ஸ்டெர்லைசேஷன். ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னா ஸோ வந்து கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா. ஸோ அது எது இதில் கில்லிங் பண்ணுறோம் அப்படின்றதான் அதனுடைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. தென் மீடியா ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ வந்து ஃபுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஃபுட்டுனா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெவலப் ஆகிறதுக்கான தேவையான ஃபுட்டு. ஸோ மீடியா ப்ரிப்பரேஷன். அண்ட் தேர்ட் ஒன் கல்ச்சர் கண்டிஷன்ஸ். அந்த கல்ச்சர் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண கல்ச்சர் எந்த கண்டிஷனில் இருக்கணும், எந்த டெம்பரேச்சரில் இருக்கணும், எந்த லைட் இன்டென்சிட்டியில் இருக்கணும், அதனுடைய ஹியூமிடிட்டி எப்படி எந்த நேச்சரில் இருக்கணும், ஸோ அதனுடைய ஏரியேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த கல்ச்சர் கண்டிஷன்ஸில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபோர்த் ஒன் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் டிஷ்யூ எப்படி வந்து டெவலப் ஆகுது. ஃபிஃப்த் ஒன் எம்ப்ரியோஜெனிசிஸ். ஸோ கேலஸ்லேருந்து எப்படி எம்ப்ரியாய்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஃபைனலாக எம்ப்ரியாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகணுன்னா எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி வந்து பிளான்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சாயிலுக்கு. இந்த 6 மெத்தட் தான் டெக்னிக்ஸ். ஓகேவா. பேசிக் டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். 1 ஸ்டெர்லைசேஷன், செகண்ட் ஒன் மீடியா ப்ரிப்பரேஷன், தேர்ட் ஒன் கல்ச்சர் கண்டிஷன், ஃபோர்த் ஒன் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், ஃபிஃப்த் ஒன் எம்ப்ரியோஜெனிசிஸ், சிக்ஸ்த் ஒன் ஹார்டனிங். ஸோ 6 டைப். ஸோ இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். 5 மார்க்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஓல்டு புக்ஸ்லேயும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது நியூ புக் இதுவும். ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து நான் தனித்தனியாக ஏதாவது ஒரு 1 மார்க்ஸில் கேட்கலாம். எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கணும், எவ்வளோ பிஹெச் லெவலில் இருக்கணும் அப்படின்ற 1 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து இப்போ நடத்த படிச்சுட்டே வந்துடுங்க. ஓகேவா. த ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைசேஷன். ஸோ கெட் ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ தட் இஸ் நுண்ணுயிரை எப்படி வந்து கிருமி எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறோம், அதுதான் ஸ்டெர்லைசேஷன் மெத்தட். இப்போ நார்மலாக ஸ்டெர்லைஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம். இப்போ வந்து வாட்டரில் இருக்கிற பாக்டீரியாஸில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டர் மேக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படிலாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதான் ஸ்டெர்லைசேஷன் இஸ் அ டெக்னிக்ஸ் எம்ப்ளாய் டு கெட் ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஓகேவா. ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ் சச் அஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன் த கல்ச்சர் மீடியம், வெசல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளான்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கெட் ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னா அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து கில் பண்ணுறது. எது இதில் இருக்கிறதுன்னு அப்படின்னா அது என்ன பாக்டீரியா, என்ன மைக்ரோப்ஸ்னால் பாக்டீரியா இருக்கலாம், இல்லை ஃபங்கஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து காமனாக ஏரில் வந்து லிவ் ஆகக்கூடியது. ஸோ இப்போ ஏர் மூலமா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் எப்படி கில் பண்ணுறது. அந்த கில்லிங்கில் எதில் வந்து கில் பண்ணும் அப்படின்னா மெயினானது கல்ச்சர் மீடியா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓப்பன் பிளேஸில் மீடியா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து ஏர் கண்டிஷன்ஸில் இருக்கிற கண்டாமினேட் பிளேட்ஸ்லாம் அதில் போயிட்டுருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வெசல்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கொனிக்கல் ஃப்ளாஸ்கா, டியூப்ஸா, ஓகே, டெஸ்ட் டியூப்ஸா, அது பெட்ரி பிளேட்ஸா என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த வெசல்ஸில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறோம். அதுக்கடுத்து எக்ஸ்பிளான்ட். நம்ம என்ன பிளான்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், என்ன பிளான்ட்லேருந்து செல் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பிளான்ட்டை உருவாக்க போகிறோம், அந்த பிளான்ட்டையும் என்ன பண்ணுவோம், ட்ரீட் பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ட்ரீட்டிங் தான் ஸ்டெர்லைசேஷன் மெத்தட். ஓகேவா. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் aseptic environment. ஸோ டியூரிங் ஏசெப்டிக் என்விரான்மெண்ட்னா நம்ம அந்த எந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளீனாக இருக்கணும். அந்த ரூம்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான். ஸோ ஒன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் aseptic environment டியூரிங் இன்விட்ரோ டிஷ்யூ கல்ச்சர் மெயின்டெனன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து லெபார்ட்ரிக்குள்ளே கல்ச்சர் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது ஏசெப்டிக் என்வாரன்மெண்டல் கண்டிஷனாக இருக்கணும், ஷுட் பி ஃபாலோடு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன இதில் ஏசெப்டிக்னா எந்த ஒரு கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதா ஏசெப்டிக் கண்டிஷன்ஸ். அப்போ அது என்னென்ன பாலிசி மெத்தட்ஸில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தட் இஸ் ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர்ஸ். ஓகேவா. கிளாஸ்வேர்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கொனிக்கல் ஃப்ளாஸ்கோ, பெட்ரி பிளேட்ஸோ, டெஸ்ட் டியூப்ஸோ என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறோமோ மீடியா ப்ரிப்பரேஷன், எக்ஸ்பிளான்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாஸ்வேர்ஸ் எல்லாமே ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அப்போ அதெல்லாம் என்ன எதில் ஸ்டெர்லைஸ் பண்ணலாம், ஹாட் ஏர் ஓவன். ஸோ அப்போ வந்து நம்ம நார்மலாக ஹீட்டில் அப்படியே அப்ளை பண்ணோன்னா ப்ரோக்கன் ஆகிடும் கிளாஸஸ். அப்போ அது ஹாட் ஏர் ஓவனில் இவ்வளோ டிகிரி செல்சியஸில் வச்சா அது வந்து என்ன ஆகும், கில் ஆகிடும். அப்போ ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர். அதுக்கடுத்து ஃபோர்செப்ஸ், அதுக்கடுத்து ஸ்கேல்ப்ஸ். ஃபோர்செப்ஸ் அப்படின்னா
என்னது அந்த ஒரு எடுக்கக்கூடியது, அதாவது பர்டிகுலராக என்னது அப்படின்னா இடுக்கி சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இடுக்கி, ஸோ இப்போ வந்து எதாவது வந்து ஐத்தி எடுக்கிறோம், அந்த மாதிரி இடுக்கி தான் வந்து ஃபோர்செப்ஸு. அந்த ஸ்கேல்ப்ஸ் அப்படின்னா கத்தி மாதிரி ஒரு ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே ஸ்டெர்லைஸ் பண்ணும். அண்ட் ஆல் அசசரிஸ் இன் வெட் ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் பை ஆட்டோக்ளேவிங் அட் 15 psi 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 to 30 minutes. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டோக்ளேவிங் அப்படின்றது ஒரு மெஷின்ஸ், ஓகேவா? அந்த மெஷினை 120 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து 15 to 30 minutes வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் மெத்தட் சொல்லலாம், அதர்வைஸ் கால்ட் அஸ் ப்ரெஷர் குக்கர் மெத்தட். இப்போ வந்து குக்கரில் வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அது வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணும்போது இத்தனை விசில் வச்சு எடுக்கணும். அதே மாதிரி தான் அதுலேயும் வந்து அந்த ஸ்டீம் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்டீம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணோம், நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த 121 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணும் போது அந்த ஆட்டோக்ளேவில் அதுக்குள்ளே வைக்கும்போது அது வெட் ஸ்டீம் மெத்தட்ஸ். இப்போ நம்ம இப்போ குக்கரில் வைக்கும்போது என்ன ஆகும், ஸ்டீம் தான் ஃபார்ம் ஆகும், ஓகேவா? அந்த ஸ்டீம் தான் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் கொடுத்து அதோடைய இது கொடுக்கும். அதே மாதிரி இருக்கிற ஆல் அசசரிஸ் நம்ம வேறு என்னென்ன மீடியாவாக இருக்கலாம், இல்லை கிளாஸ் மீடியா இருக்கலாம், இல்லை நம்ம என்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் ஆட்டோக்ளேவிங் யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஆட்டோக்ளேவிங் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். 15 psi 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 to 30 minutes. அப்படி இல்லை அப்படின்னா டிப்பிங் இன் 70% எத்தனால் ஃபாலோட் பை ஃப்ளேமிங் அண்டு கூலிங். ஸோ அதுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிப் பண்ணும், 70% ஆஃப் எத்தனாலில் டிப் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணும், ஃப்ளேம் பண்ணோன்னா ஆகும், நல்லா ஃப்ளேம் ஆகும், எரியும். ஸோ அந்த ஃப்ளேம் ஆகினதை திரும்பி என்ன பண்ணணும், கூலிங் பண்ணணும். ஏன் அப்படியே ஃப்ளேம் பண்ண அந்த ஹீட்டோட நம்ம ஏதாவது ஒரு கல்ச்சர்லையோ இல்லை வந்து பிளான்ட் மேலேயோ வச்சோம் அப்படின்னா என்ன ஆகிடும், அங்கே இருக்கிற செல்ஸ் வந்து டெத் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ அதுக்கு நீடில்லாம் தேவை. ஸோ அப்போ அந்த நீடில்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது நல்லா பழுத்து அந்த கலரில் இருக்கும், பழுப்பு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே எடுத்து கொண்டு வைக்கக்கூடாது, பட் அதை அப்படியே கூல் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வைக்கும்போது அப்போ அந்த கம்பி என்ன ஆகிடும், ஸ்டெர்லைஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு கண்டிஷன்ஸு, எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். அப்போ அது ஏசெப்டிக் என்விரான்மெண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணும், எந்த ஒரு கண்டாமினேஷன் இல்லாமல். அப்போ அதுக்குள்ள என்விரான்மெண்ட்ஸில் என்னென்ன கிளாஸ்வர்ஸ் இருக்குது, போர்செப்ஸ் இருக்குது, ஸ்கேல்ப்ஸ் இருக்குது, அண்ட் ஆல் அசசரிஸ், அதுக்கு தேவையான வேறு அதர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த ஆட்டோக்ளேவில் 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 to 30 minutes வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது கில் ஆகிடும். அப்படி இல்லைன்னா 70% எத்தனால், அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கம்பி இருக்கிறத நம்ம ஆட்டோக்ளேவில் வைக்க தேவையில்லை. அதெல்லாம் என்ன பண்ணலாம், எத்தனாலில் டிப் பண்ணி 70% எத்தனாலில் டிப் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேம் ஆகும். அந்த ஃப்ளேம் வந்து திரும்பி கூல் ஆனோடனே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து என்விரான்மெண்டல் மெயின்டெனன்ஸ். அதுக்கடுத்தது ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம்ஸ். நம்ம என்ன ரூமில் வந்து கல்ச்சர் பண்ண போகிறோம், அப்போ அந்த ரூம் வந்து என்ன இருக்கணும், ஸ்டெரிலைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்போ அங்கே ரூம்ஸ் இப்போ நம்ம எல்லாமே கல்ச்சர் நமக்கு கிளாஸ் ஒர்க்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், மீடியா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆனால் ரூம் வந்து ரொம்ப கண்டாமினேட்டாக இருந்தால் போதும், அந்த டைமில் ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும், நம்ம தேவையான பொருள் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அந்த ரூமை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஃப்ளோர் அண்ட் வால்ஸ் ஆர் வாஷ்டு ஃபஸ்ட்டு வித் டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் தென் வித் 2% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆர் 95% ஆஃப் எத்தனால். ஃபஸ்ட்டு அந்த ரூம்ஸ் என்ன பண்ணணும், வாஷ் பண்ணணும், டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோர் வால்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கணும். அது கூடவே 2% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைடை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 95% ஆஃப் எத்தனாலை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கல்ச்சர் ரூமை வந்து க்ளீன் பண்ணிருக்கோம். The cabinet of a laminar airflow is sterilized by clearing the work surface with 95% ethanol and then exposure of UV radiation for 15 minutes. இப்போ இந்த கேபினெட் ஆஃப் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் இதுதான் அந்த ஒரு அறை சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், இந்த கொரோனா டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்க மாதிரி இந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர்ஸ் இருக்கும். அதில் நம்ம 2 ஹேண்டு மட்டும் தான் உள்ளே போகும், நம்ம ஐஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்கும். ஸோ அது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அப்போ அந்த ரூம்ஸ் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா 95% எத்தனால கிளியர் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அது ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு அதில் என்ன யூவி லைட் வந்து எரிய விட்டுருக்கணும். யூவி லைட்டுனா சின்ன செம்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், டோட்டலாக டெத் ஆகிடும். நம்மளே யூவி லைட்டு போட்டுட்டு நம்ம உள்ளே போகணும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம், ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, முன்னாடி ரெட் கலர் லைட் எரியும். அப்போ என்னென்னா, ஸோ அப்போ அந்த முன்னாடி ஸ்டெர்லைஸ் ரூம்ஸில் வந்து ஸ்டெர்லைஸாக இருக்குது, ரூமில் வந்து முன்னாடி வந்து அந்த யூவி ரேடியேஷன்லாம் போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரூம்ஸ்குள்ளே போவோம். ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணும்போது அதில் நிறைய ஜெர்ம்ஸ் கண்டாமினேஷன்ஸ் எல்லாம் அதில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு டேரெக்டாக வந்து எஃபெக்ட் நிறைய கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரூமு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஏர்ஃப்ளோ சேம்பர்ஸை வந்து க்ளீன் பண்ணும். ஏன்னா மாற்றக்கூடிய இப்போ திங்ஸ் அதான் மெயினாக அந்த ரூம்ஸ் தான். அப்போ அதில் வந்து நம்ம எத்தனால் யூஸ் பண்ணி க்ளியர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் யூவி ரேடியேஷன் ஃபார் 15 minutes.
யூவி ரேடியேஷன் கொடுத்து அது ஒரு 15 நிமிஷம் கொடுத்தோன்னா அந்த ரூம் வந்து என்னது ரொம்ப ஸ்டெரிலைஸராக மாறிடும். கல்ச்சர் ரூம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டெரிலைசேஷனாக மாறிடும். அதுக்கடுத்து ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியா ப்ரிப்பேர் பண்ணதை எப்படி வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். கல்ச்சர் மீடியா ஆர் டிஸ்பென்ஸ்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ். இப்போ நம்ம வந்து மீடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அது வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அது பிளக்டு வித் நான் அப்சார்பன்ட் காட்டன், ஓகேவா, ஈரத்தை உறிஞ்சாமல் இருக்கக்கூடிய காட்டனில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸோ ஏர் உள்ள எதுவுமே என்ட்ரு ஆகக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா சீல்டு வித் பிளாஸ்டிக் க்ளோஷர்ஸ். தென் ஸ்டெரிலைஸ் யூசிங் ஆட்டோக்ளேவ் அட் 15 PSI 121 degree Celsius ஃபார் 15 to 30 minutes. அப்போ அந்த ஆட்டோக்ளேவில் இதை என்ன பண்ணுறோம், கல்ச்சர் மீடியாவை கண்டெய்னர்ஸில் மாற்றி அதை வந்து என்ன பண்ணுறோம், காட்டன் பிளாக்கோ இல்லை பிளாஸ்டிக் பேப்ஸோ வந்து நல்லா கவர் பண்ணி அந்த ஒரு எட்ஜை வந்து கவர் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்பி ஆட்டோக்ளேவ் பண்ணுறோம். ஆட்டோக்ளேவ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், டெத் ஆகிடும். The plant extracts, vitamins, amino acids and hormones are sterilized by passing through millipore filter with 0.2 mm 4 diameter. ஓகேவா, ஸோ mm கிடையாது. ஸோ அப்போ அது வந்து சில மிஸ்டேக்ஸ் இந்த புக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லிமீட்டர், அந்த 0.2 millimeter 4 diameters. அப்போ வந்து ஒரு ஃபில்டர் பேப்பர். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்பிளான்ட், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட், ஹார்மோன் அதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பர்ஸ் வழியாக அதை வந்து பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது வந்து கிளியர் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மலாக வந்து இப்போ வாட்டர் ஃபில்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா குளோரின் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபில்டர் நிறைய நடக்கும். அந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் இல்லாமல் ஃபைனலாக வந்து யூவி ரேடியேஷனில் கொடுப்பாங்க. அப்போ ஃபில்டர் பண்ணும்போது நான் அந்த சைஸ் மைக்ரான் சைஸ், ஃபஸ்ட்டு 5 micron, அடுத்து 4 micron, 3 micron, 2 micron, 0.1 micron இந்த மாதிரி வந்து அந்த வாட்டர் கிராஸ் ஆகும்போது அப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டெரிலைஸ் ஆகும். அங்கே இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகி திரும்பி வெளில வரும். அதுலேயும் கண்ணு தெரியாமல் இருக்குது, அதுலேயும் ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதா இந்த யூவி ரேடியேஷனில் கில் ஆகிடும். அதே மாதிரி இந்த அந்த டயமீட்டர் ஃபில்டர் பேப்பரில் போர் பண்ணும்போது அதுவும் ஒன்று ஆகிடும், ஸ்டெரிலைஸ் கல்ச்சர் மீடியம் வந்து லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர்ஸ் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ். அது கல்ச்சர் மீடியத்தில் ஸ்டெரைலாக இருக்கும். அதுவுமே நம்ம என்ன பண்ணோம், லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் வச்சு நம்ம மாற்றிக்க போகிறோம். இதுதான் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியா. ஓகேவா, அதுக்கடுத்து ஃபைனலாக 4th ஒன் என்னது அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்ஸ். அந்த எக்ஸ்பிளான்ட்னது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பிளான்ட், அதான் எக்ஸ்பிளான்ட் சொல்லுவோம். ஓகேவா, the plant materials should be used for tissue culture should be surface sterilized by first exposing the material in running tap water. இப்போ அந்த நம்ம எந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், அப்போ என்ன பிளான்ட்னா எக்ஸ்பிளான்ட், அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெரிலைஸ்டு பை ஃபஸ்ட் எக்ஸ்போசிங் த மெட்டீரியல் த ரன்னிங் டேப் வாட்டர் அண்ட் ட்ரீட்டிங் வித் அந்த டேப் வாட்டர் நல்லா ஓடக்கூடிய தண்ணியில் டேப் வாட்டர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதில் என்ன பண்ணணும், அதை வாஷ் பண்ணணும். என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதை வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் தென் ட்ரீட்டிங் இன் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ஏஜென்ட்ஸ், அந்த மேலே இருக்கக்கூடியது அதை கில் பண்ணுறோம். என்னத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0.1 mercury chloride, 70% of ethanol under aseptic condition inside the laminar airflow chambers. ஏன்னா லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் தான் ஆல்ரெடி வந்து கில்டு மைக்ரோ ஆர்கானிசம்லாம் கில் பண்ணி நல்லா வித்தவுட் கண்டாமினேட்டில் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெரிலைஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ணிருக்கோம், முன்னாடியே ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை எடுத்து திரும்பி வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அது ஃபைனலாக என்னன்னா இந்த 0.1 mercury chloride 70% எத்தனாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணும்போது டோட்டலாக அது வந்து கிளியர் ஆகிடும் அந்த எக்ஸ்பிளான்ட். ஏன்னா இப்போ வெறும் எக்ஸ்பிளான்ட்டை நம்ம ஒரு பிளான்ட் செல்ஸ் எடுக்கிறோம், அந்த பிளான்ட் செல்ஸ் வந்து அது கூட ஜெர்ம்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஏரில் மிக்ஸ் ஆகி அதுவும் வளரும் போது அதுவும் ஒரு இன்டெக்ஷன் கொடுத்ததுன்னா அது பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை டோட்டலாக என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெரிலைசேஷன். அப்போ இது வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டெரிலைசேஷன் டைப்ஸ். அதனுடைய என்னென்ன இதுக்கு இருக்குன்னா ஏசெப்டிக் என்வாயர்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வாயர்மெண்ட், அதுக்கடுத்து என்னது ஸ்டெரிலைசேஷன் கல்ச்சர் ரூமு, அதுக்கடுத்து ஸ்டெரிலைசேஷன் நியூட்ரியன் மீடியா, அண்ட் ஃபைனலாக ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்ஸ். இதுதான் வந்து இப்போ இதில் வந்து நம்ம 1 marks எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ், என்னென்ன ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து 0.1 ஸ்டெரிலைசேஷன் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ஏஜென்ட்ஸ்னா 0.1% ஆஃப் மெர்க்குரி குளோரைடு, 70% ஆஃப் எத்தனால். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆட்டோக்ளேவ் ஆஸ் யூஷுவல் 121 degree Celsius ஃபார் 15 to 30 minutes. அதுக்கடுத்தது அந்த யூவி ரேடியேஷன்ஸ் கொடுப்போம், எத்தனை மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளோர் வாஷ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, டிசைன் யூஸ் பண்ணுறாங்க. 2% சோடியம் ஹைப்போக்ளோரைடு, 95% ஆஃப் எத்தனால். ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து என்ன மில்லிப்போர் ஃபில்டர் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி எந்த பேப்பர் 0.2 mm. ஸோ இதெல்லாம் 1 marksலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ இன்றைக்கி நம்ம நடத்துனது ஒன்லி ஃபார் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸில் வந்து 6 டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா ஸ்டெரிலைசேஷன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது மீடியா ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், கல்ச்சர் கண்டிஷன் இருக்கணும், இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், எம்ப்ரியோஜெனிசிஸ், ஹார்டனிங். ஓகேவா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தும் போது நீங்கள் அன்னன்னைக்கு படித்த டெஸ்ட்டு கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அது ஈஸியாக போயிடும், உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.